ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சம்மர் பிரேக் விட்டாச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பாக ஒரு பக்கத்தில் இருக்க லேக் போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணோம். நாங்கள் 4 ஃபேமிலிஸ் பிளான் பண்ணோம். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கும் ஆளுக்கு ஒன்று அப்படி அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். ஸோ எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷு ப்ளஸ் டீ இது மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா கடையில் போட்டு நமக்கு சப்பாத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி சப்பாத்தி நான் வாங்கிக்கிட்டேன். சைட் பை சைடு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு காஃபி போட்டு பக்காவாக எல்லா டைமுக்குள்ளார முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போகும்போது காஸ்கோவில் எப்படி பெட்ரோல் போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து 2 மணி நேரம் டல்லாஸ்லேருந்து இது வந்து 2 மணி நேரம் ட்ராவலு. சரி அதனால் அப்படியே பிளான் பண்ணி பெட்ரோல் போட்டுடலான்னு பிளான் பண்ணிவிட்டு போனோம். அதே மாதிரி அந்த இடம் எப்போவுமே காஸ்கோவில் அந்த பெட்ரோல் போடுற இடம் ரொம்ப கும்பலாக இருக்கும். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கும்பல். ஸோ அதனால் கடகடன்னு நினச்ச மாதிரியே டைமுக்கு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். திங்ஸ் எல்லாம் பறக்க எல்லாம் போட்டிருந்தாலும் பிளான் பண்ணி கரெக்டாக என் பையனும் எங்கள் வீட்டுக்காரும் கரெக்டாக எல்லாமே பின்னாடி வந்து பிளான் பண்ணி பக்காவாக எல்லாத்தையும் செட்டப் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கூட சேர்ந்து அப்படியே வாங்க நீங்கள் லேக் பார்க்கலாம். Agent, say hi. Yes, right? Like the grass flowers. These are grass flowers, not sunflowers, right? Oh, there are flowers on flowers. What the heck? Yeah. I think that peach stuff is sand, right? I don't know. Is it water or sand? Cause it looks. Oh no, there's a boat there. Look. Yeah, it's on. Is that sand? Cause that look how it looks. போட்டிங்க்கு போல இருக்கு. Oh, that peach thing is sand. I mean, what? Water. Yeah, the Amma. I think we can fish it. நீ போடா 1.25 மணி நேரம் அப்படியே நல்லா சூப்பராக போச்சு ட்ராவலு. 2 சைடு அப்படியே பச்சை பசேல்னு நல்லா பார்க்குறதுக்கு சீனரி செம்மையாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அப்படியே கிட்டத்தட்ட கார் எதுவுமே இல்லை, அப்படியே ஒத்தையடிப்பாத மாதிரியே போச்சு. கடைசியாக வந்துட்டோம் நாங்கள். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த லேக் இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே உள்ளே போகுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் லேக்கு. சரி எங்க கூட வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். I think we all thought that we did the right thing, but it didn't turn out that way. It's been heavy and we're starting. அப்புறம் நானும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து அப்படியே அங்கே சீக்கிரம் போனால் தான் வந்து இடம் பிடிக்க முடியும். நான் எதிர்பார்த்ததை விட ஏகப்பட்ட கார் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் காரில் இருக்க திங்ஸ்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணி வச்சுட்டோம். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ செய்யலான்னு சொல்லிட்டு அந்த பார்பிக்யூ செய்கிறதுக்கான எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நாங்களுமே பக்கத்தில் கொண்டு வந்த போர்வை எல்லாத்தையுமே வந்து தரையில் போட்டு இடத்தெல்லாம் செட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிலான நாள், நல்ல ஒரு வெயிலாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே 1 by 1 எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். Mama, this thing is stuck on my hand. அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பார்பிக்யூலாம் ஓரளவு நெருப்பு வர வச்சு அதில் எல்லாம் சிக்கன்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து ஏன்னா காலையில் எழுந்திரிச்சது அதனால் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருவோம். மதியானம் ஒன்றாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ப்ரான் பிரியாணி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க, ப்ரௌனி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சிக்கன் இங்கே சுட வெந்துக்கிட்டு இருந்தது. ஸோ எங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஃபுல்லாக கேர் எடுத்து அவரே வந்து எல்லாமே செட்டப் பண்ணி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். வீடியோ கடைசியில் பாருங்கள் சிக்கன் எப்படி இருந்ததுன்னு வந்து நீங்கள் அதில் பார்ப்பீங்க. இதுக்கான கரண்டி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே. திரும்பி போகிறதுக்கா? பார்க்கில் பார்த்திங்கன்னா ஆளே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. கரெக்டாக அந்த மத்தியான டைமுக்கு வராங்க, வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த ஷீலா நேச்சுரலாக வரணும்டா, சும்மா இப்படிலாம் மாற்றக்கூடாது. Dad, hush.
அப்புறம் ஒரு வழியாக பார்பெக்யூ எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்டோட பையன் தான் எங்களை வீடியோ எடுத்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த செட்டிங் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் தண்ணியில் இறங்க ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா தண்ணியில் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இடத்தெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி திரும்பவும் பிளாங்கெட்லாம் போட்டோம். நாங்கள் போர்வையெல்லாம் தரையில் போட்டுட்டு தண்ணியில் எல்லோரும் விளாட ரெடியாக போயிட்டாங்க. என் பையனுக்கு வந்து விளாடணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் ஆனால் நான் வந்து அவனுக்கு ஒத்துக்காதுன்றதுனால வெளியிலே நிற்க வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். பட் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏகப்பட்ட கும்பல். ரொம்ப சேஃபான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய கிட்ஸு அடல்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவங்க ஒரு கட்டத்தில் பாலே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டெம்பரேச்சர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 92. நல்லா பால்லாம் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்து தண்ணியிலே இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவங்களாம் விளாண்டுட்டு இருக்கும்போது இடையில வந்து எங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்துட்டு போனாங்க. சிக்கனு ஒரு பேட்ச் செஞ்சு எடுத்துட்டாங்க. இன்னொருத்தவங்க சுகன்யான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல லெமன் ஜூஸு வாட்டர் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்காவாக எல்லாமே கடையிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த பாருங்கள் ஃபுல் வாட்டர் பாட்டிலு. அப்புறம் பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலு பேஸ்கெட் பால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டிஷ்யூ பேப்பர் ஆளாளுக்கு என்ன முடியுதோ எல்லாத்தையுமே வந்து கையில் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் ஆனோடனே பசங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஒரு பேட்ச் கொடுத்துட்டு இன்னொரு பேட்ச் வந்து நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு அவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அழகாக நல்லா பட்டர்லாம் தடவி நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது சிக்கனு. பசங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து அதை வந்து எப்படி பற்ற வைக்கிறது அந்த இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது. பட் ஒரு வழியாக இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக போட்டு எடுத்துட்டாங்க அந்த பார்பிக்யூலாம். என் பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஒரே சிப்ஸ் என்ன ஜூஸ் என்ன சிக்கன் என்ன நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஹோல் டேவும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அங்கே ஃபுல்லாக. அதனால் நல்லா சூப்பராக போச்சு. பார்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பில் தான் இருந்தது. நல்லா ஃபுல்லாக பிஸியாக அந்தளவுக்கு 8-9 மணி வரைக்கும் அந்த பார்க் ஓப்பனில் அந்த லேக் வந்து ஓப்பனில் இருந்தது. சுற்றி நல்லா க்ரீனாக ஃபுல்லாக மரங்கள் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு பீஸ் சிக்கன் கொடுத்துருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓகே தான். தெரியல இது வந்து மேல வந்து நல்லா அதே நல்ல இதா இருக்கு. நல்ல அடுத்தது வந்து எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷிங்க்கு கிளம்பிட்டாங்க. ஸோ வரும்போதே அந்த லேக் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ரீ தான். நம்ம ஆளுக்கு ஒன்று கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று. ஃப்ரெண்டு வந்து 2-3 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை எங்கள் வீட்டுக்கார் உட்காந்து கொஞ்சம் நேரம் போட்டாங்க. ஒன்றுமே வரல. அப்புறம் நானும் என் பையன் 2வது பையன் ரொம்ப ஆசைப்பட்டான். அப்புறம் நானும் என் 2வது பையனும் உட்காந்து கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்றுமே வரல. பட் அந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட்றது அந்த மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த லேக்கு. அப்புறம் என் பையன் ஃபுல்லாக நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் போட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரோட போடணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்து பார்த்தேன். நாங்கள் எடுத்துகிட்டு போன சப்பாத்தியெல்லாம் அதோட அந்த தூண்டில் போட்டு பார்த்தோம். ஒன்றுத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் போட்டு 3 இதெல்லாம் அப்படியே செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்தோம். எதுவுமே ஒர்க் ஆகலை. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. பசங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா நல்லா தெம்பாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க த்ரோ பாலில் ஸ்டேட் பிளேயரு. ஸோ அவங்களும் பசங்களோட சேர்ந்து நல்லா உற்சாகமாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தது பேஸ்கெட் பாலு ஷட்டில் காக்கு எல்லாமே ஒன்று விளாட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே டைம் போனதே தெரியல. அப்படியே நாங்கள் டைம் ஆக திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேக் பண்ண காரில் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 9 மணி வரைக்கும் பார்க் ஓப்பனில் இருக்குது. பட் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா தான். ஏன்னா 2 மணி நேரம் ட்ரைவுன்றதுனால வெளியே போகணும். அந்த இடத்துலேருந்து வெளியே போகணுன்றதுனால அப்படியே நாங்கள் கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உண்மைக்கே சொல்ல ரொம்ப சூப்பராகவே இருந்தது ட்ரிப்பு. சான்ஸேயில் நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்கள்லாம் பயங்கர டயர்டாயிட்டாங்க. சின்ன பையன் காரில் போடாமே தூங்கிட்டான். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா க்ரீனாக சூப்பராக இருந்தது வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குமே. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளானோ ஏரியாவில் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கூப்பர் லேக் போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.